ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இயற்கையோட கொஞ்சம் பயணிப்போமா? இந்த சவுண்டை கேளுங்க, அந்த விஷுவலையும் கொஞ்சம் நேரம் பாருங்க. எப்படி சூப்பராக இல்லை? இதை பார்க்கும்போதே அப்படியே உடம்பே சில்லுன்னு இருக்கு பாருங்க. பாருங்க மாங்காய் எப்படி அழகாக காய்ச்சி தொங்குதுன்னு பாருங்களேன். அப்புறம் பலாக்கா பாருங்களேன், சூப்பராக இல்லை? அந்த பக்கம் பாருங்களேன் எலுமிச்சங்காய், அது ஒரு பக்கம். இந்த சம்மருக்குன்னு ஒரு பியூட்டி இருக்குங்க, அதை நம்ம சொல்லவே முடியாதுங்க. அப்படி ஒரு பியூட்டிங்க அந்த சம்மர் பியூட்டி. இதெல்லாம் இங்கே பாருங்கள், இந்த இயற்கையை ரசித்து பாருங்கள். ஒரு தென்னை மரம், ஒரு வாழை மரம், ஒரு பலா மரம், ஒரு மாமரம், எப்படி பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். அப்புறம் பாருங்கள் மாங்காய் கீழே காய்ச்சி தொங்குது. இந்த பாருங்கள் ஒரு கேஷ்யூரை நான் பார்க்கவே ஒரு அழகாக சூப்பராக இருக்குங்க இது. அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா இது பாருங்கள் பம்பளி மாசு. அது பம்பளி மாசு வந்து ஒரே மரம் தாங்க, அப்படியே கொத்து கொத்தாக காய்ச்சி தொங்குது இது. ஆனால் இதை நல்லா உரிச்சிட்டு அந்த சொலையை உள்ளே பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலரில் அப்படி அதை பார்க்கும்போதே நமக்கு வாயில் எச்சில் ஊறும். அப்படி ஒரு புளிப்பு இருக்கும், அதில் லைட்டாக ஒரு ஸ்வீட் இருக்கும், சூப்பராக இருக்கும். அங்கே அப்படியே பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி சேவல் இது. அதேமாரி பாருங்கள் நாட்டுக்கோழி எத்தனை ஓடுது பாருங்கள், அதுக்கு பின்னாடி வேறு வாத்து ஓடுது. நாட்டுக்கோழி முட்டை மட்டும் சாப்பிட்டு பாருங்கங்க, செம்மையாக இருக்குங்க, சூப்பராக இருக்குங்க. ஹாப்பி ஃபார்மிங்க, தேங்க்யூங்க.